ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நோ அஃபென்ஸ், நோ வயலன்ஸ், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மொத்தமாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவன் இன்க்ளூடிங் மை சைல்ட்ஹுட்ஸ் அது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து சேஃபர் சைட், நான் சேஃபர் சைடுன்னு சொல்லிட்டு அன்சேஃப் சைடுன்னு சொல்லி 2 இருக்கும். அதில் நம்ம சேஃபர் சைட் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கும் ரெஸ்பெக்ட்டுன்னு நினச்சிக்கிறேன். ஸோ நம்ம சேஃபர் சைட்லேயே இருந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ டாபிக்னு சொல்லிட்டு. ஃபுட்பாலுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் நினைக்கிற வரைக்கும் ஏதோ பெருசாக சம்மந்தம் இருக்கும், பயவுல ஏதோ ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்குமா, அப்படியெல்லாம் நம்ம சீன்லாம் கிடையாதுங்க. அதையும் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வேர்ட் ஃபுட்பால் அப்படிங்கிறதே வந்துட்டு அந்த வேர்ட் ஃபுட்பால் அப்படிங்கிறது எப்படி கேள்விப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் வந்து நியூஸில் வந்து ஓடிட்டுருக்கும். ஃபிஃபா வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இப்பவும் போயிட்டுருக்கு. சரி, இது பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, அதையே நம்ம வீடியோவாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ வந்து நமக்கு இதுலேயே வந்துட்டு நம்ம வந்து 90s கிட் வேறு சொல்லவே வேணாம். நம்ம நோக்கியா ஃபோனில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பேசிக் கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த பாம்பு போயிட்டு பழத்தை சாப்பிட்டா அது பெருசாகும். அதுக்கப்புறம் அப்பப்போ பாம்பெல்லாம் வரும், அதை சாப்பிட்டா வந்துட்டு இதாகும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பாம்பு பெருசாகி தன்னோட வாலையே கடிச்சிக்கும். அப்புறம் நம்ம அவுட் ஆகி வெளியே வந்துடுவோம். அந்த கேம் இருக்கும். அதுக்கப்புறம் சாக்கர் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது. அதாவது SOCCR சாக்கர். அதுக்கப்புறம் நம்ம வந்து திங்க் பண்ணும்போது அந்த கேம் விளையாடும்போது இந்த கேம் எங்கேயோ பார்த்துருக்கமே, டிவியில் பார்த்த ஞாபகம் இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இட்ஸ் ஃபுட்பால் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்படி தான் அந்த வார்த்தை வந்து ஃபுட்பால் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்குள்ளே நல்லா பதிவாச்சு. ஏன்னா இன்னுமே வந்து சில மெமரிஸ் வந்து ரீகால் ஆகிட்டுருக்குன்னே சொல்லலாங்க. இந்த சைல்டுஹுட்டோட இது பார்க்கும்போது சரி, எவ்வளோ 90ஸ்ல நம்ம இருந்திருக்கோம், எவ்வளோ எவ்வளோ விஷயத்த நம்ம சின்னதும் பெருசும் எவ்வளோ கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் அது பார்த்தோன்னே ஓகே, சரி ஆடிட்டு போகிறாங்க, அப்போ ஒரு பந்தை வச்சுட்டு பாவம் அவங்களா ஆடிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நானும் அப்பப்போ போர் அடித்தா பார்க்கறது. என்னென்னா மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டிலங்கும்போது நம்ம பார்க்கும்போது பார்ன் அண்ட் பாட் அப் வந்துட்டு ஈவன் ஸ்டடீஸ் கூட எனக்கு வந்து தமிழ்நாடு தான். அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்குறதுனா மோஸ்ட்லி வந்து கிரிக்கெட் தான். நம்ம சும்மா வெறித்தனமாக மேட்ச் போகுதுன்னா சொல்லவே வேணாம். அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஐபிஎல் டீம் வரையிலலாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 7th படிச்சுட்ருப்பேன். அப்போ நியூஸ் பேப்பர் தினகரன் நியூஸ் பேப்பர் வந்து விட்டிருக்காங்க. அப்போ ₹1 நியூஸ் பேப்பர் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து பாட்டாக கிளாஸில் பிரித்து உட்காந்து சும்மா ஒரு தாறுமாறாக படிக்க. ஏன்னா அப்போ வந்து நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வரணும், ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் பேப்பர் ஒருத்தர் வாங்கிட்டு வரணும், தமிழ் பேப்பர் ஒருத்தருக்கு வாங்கிட்டு வரணும். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேராஃப் இல்லை ஹெட்லைன் படிக்க சொல்லுவாங்க. ஒரு 2-3 கோர்வையாக இருக்கிறதுக்கு படிக்க விடுவாங்க. அப்படி தான் வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமாகட்டும் அதிலலாம் வந்து கேள்விப்படும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இந்த மாதிரி ஃபுட்பால் ஓகே, நம்ம இதில் வந்துட்டு கிரிக்கெட் அப்படின்னு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வென் ஐ வாஸ் இன் கேரளா, ஃபஸ்ட்டு எனக்கு ஜாப் கிடைச்சது வந்து கேரளாவில் கொச்சினில் ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் ஜூனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு மேட்ச் போயிட்டுருக்கு. அங்கே வந்து கேஃபிட்டீரியாவில் கேஃபிட்டீரியாவில் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆரவாரமாக சத்தமாக போயிட்டுருக்கு. நான் கூட என்னது இது, என்னாச்சு, இதுவா ப்ராப்ளமாக என்னாச்சு அந்த மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா எல்லோரும் டிவியில் சவுண்ட் பயங்கரமாக இருக்குது. மேட்ச் போய் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய கொலீகும் கூட, அவங்க தமிழ் பொண்ணு தான், அவங்கக்கிட்ட கேட்கும்போது ஆமாம், நம்ம எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து கிரிக்கெட் பார்க்குறோமோ அதே மாதிரி கேரளாவில் வந்துட்டு இது ஃபுட்பால் மேட்ச்னால் ரொம்பவே பார்ப்பாங்க, விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ பார்க்கும்போது ஓகே, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு க்ரேஸ் இருக்கும், ஒவ்வொரு பக்கம் அந்த மாதிரி இருக்கு. சரி, எப்படி உனக்கு தெரியுங்கும்போது அப்புறம் அவங்க சொன்னாங்க. அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் கேரளா பார்டரில் தான் வந்துட்டு அவங்களோட காலேஜிங்ஸ் எல்லாம் இருந்தங்காட்டி அவங்க மூலயமா ஓகே, அவங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு மலையாளிஸ் அங்கே படித்தாங்க, தமிழியன்ஸில் இருக்கும்போது மிங்கிள் ஆகும்போது 2 கல்ச்சர் வந்து அங்கே மிங்கிள் ஆகும். நிறையா அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு. ஈவன் எனக்கு தெரியாத கூட சரி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்துச்சு. இப்படி தான் வந்துட்டு நான் என் லைஃப்பில் வந்து ஃபுட்பால் அப்படிங்கிறத வந்துட்டு ஓகே, சின்ன வயசுலேருந்து நம்ம சின்னதாக நார்மலாக மொபைலில் பார்த்துட்டு இருந்தோம், டிவியில் பார்க்குறோம். ஓகே, நம்ம எப்படி வந்து கிரிக்கெட் வந்துட்டு ரொம்ப க்ரேஸாக பார்க்குறோமோ அதே மாதிரி சில ஏரியாஸில் ஃபுட்பாலுங்கிறது ஒன்று ரொம்பவே க்ரேஸாக பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி சில இதில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம். ஏன்னு கேட்டிங்கன்னா
பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் எனக்கு பிடிச்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து டேட்டூவே போட்டுட்டு கிடையாது. ஏன்னு கேட்கும்போது, அவர் வந்து பிளட் டொனேட் பண்ணுவாராமா. பிளட் டொனேட் பண்ணும்போது, டேட்டூ போட்டிருந்தா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவர் வந்து டேட்டூவே போட்டுக்கல. அப்படிங்கிற ரீசன் எனக்கு தெரிய வந்துச்சு. இட்ஸ் குவைட் இம்ப்ரெசிவ். மத்தவங்களும் பண்றாங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லல. எனக்கு இந்த விஷயத்துல வந்து புடிச்சிருந்துச்சு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஈவன் மெஸ்ஸி இருக்காரு. ஸோ இந்த 2 ஜாம்பவானுக்கு மத்தியில வந்து நம்மலாம் வந்துட்டு எதுவுமே பேசுறதுக்கு இல்லைங்க. அதுதான் சொல்லிருவேன். இது எனக்கு தெரிஞ்சத உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இதுல யாராச்சும் ஃபுட்பால் கிரேஸ் இருந்தாலும் சரி, தீவிர ரசிகர் யார் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த கண்ட்ரியில ஐ மீன் பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரதா இருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க் யூ.